அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இறுதி வகுப்பில் திண்மை மேற்பரப்பின் கனவளவு என்ற பாடத்தில் சதுர அடி செங்கூம்பகம் கூம்பின் கனவளவு இந்த ரெண்டு திண்மங்களினுடைய கனவளவு சம்பந்தமாக இறுதி வகுப்பில் கற்றிருந்தோம். இன்று உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கடைசி திண்மம் தான் கோலத்தின் கனவளவு. அந்த கோலத்தின் கனவளவு என்ற பாடத்தை படித்தோம் என்று சொன்னால் அந்த 5ஆம் அலகும் இன்றுடன் பூரணமாக முடிவடையும். ஸோ இன்று பார்க்க இருக்கின்ற அந்த திண்மம் தான் கோலத்தின் கனவளவு. அப்போ கோலம் என்று சொன்னால் அந்த பரப்பளவு என்ற பாடத்திலே உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருப்பேன். தோடம்பாலம் அல்லது நீங்கள் விளையாடக்கூடிய பந்துகளை உதாரணமாக எடுக்கலாம். மையம் ஒன்று இருக்கும். ஆரையுடைய ஒரு கோலம் என்று சொன்னால் அதில் கனவளவுக்கான சமன்பாடு பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் பாடமாகித்தான் ஆக வேண்டும். 3/4 பையார் கணம். ஒரு முழு கோலத்தினுடைய கனவளவு 3/4 பையார் கணம். இதேது ஒரு திண்ம அரைக்கோளம். இதுக்கு பொல் அரைக்கோளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன அரைக்கோளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் கனவளவுக்குரிய சமன்பாடு இது அரைவாசியாக இருக்கும். 3/2 பையார் கணம். இதை தவிர வேறு எந்த கேள்வியும் உங்களுக்கு கனவளவு சம்பந்தமான கோலத்தில் வரக்கூடிய திண்மங்கள் இடம்பெற மாட்டாது. அப்போ முழு கோலத்தின் கனவளவு 3/4 பையார் கணம். அரைக்கோளத்தின் கனவளவு 3/2 பையார் கணம் என்று உங்களுக்கு அந்த ரெண்டு திண்மங்கள் முழு கோலம் திண்ம அரைக்கோளத்தில் கனவளவு தெரிய வேண்டும். அப்போ இதை வைத்து தான் உங்களுக்கு பார்ட் 1ஆக இருக்கலாம், பார்ட் 2ல ஒரு பெரிய கேள்விகளாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஒரு திண்மமாக இருக்கும். பார்ட் 2 கேள்வி தான் ஒரு பெரிய கேள்வியாக வரும். அது இன்ஷால்லா உங்களுக்கு அந்த பேப்பர் விளங்கப்படுத்தும் போது இலகுவாக புரியும். இப்போது இந்த ரெண்டு சமன்பாடை வைத்து எப்படியான கேள்விகள் வரும்போது இலகுவாக செய்து கொள்ள முடியும் என்கிற விடயத்தை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரைட். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு கோலத்தின் கனவளவை காண்க. அப்போ கோலத்தில் கனவளவுக்குரிய சமன்பாடு 3/4 பையார் கணம் என்று எழுதி போட்டுதான் 3/4 தர பையின் பெருமானம் 22/7 தர ஆரை வந்து பாருங்க 7. அப்போ அந்த 7 3 தடவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். இப்போ 7 என்ன செய்யப்படும்னா வெட்டுப்படும். இனி சுருக்கிறதுக்கு பெருமானம் இல்லை. அப்போ 22 4ஆல் பெருக்கினா 88, 7 7ஆல் பெருக்கும் போது 49. அப்போ கீழுக்கு பாருங்க அந்த 3 இருக்கு. அப்போ 3 வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா 88 49ஆல் பெருக்கணும். 72 7 மிச்சம் 72 மேலும் 79 8 32 3 மிச்சம் 32 3 35 கூட்டி நீங்கள் என்ன சொன்னால் 4312. அப்போ 4312 3ஆல் பிரிக்கும் போது கனவளவு தசத்திலையும் வரும். நீங்கள் விரும்பினா இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றியும் கொடுக்கலாம். அப்படியான நிறுவல் ஒரு சிறு பகுதி இதே மாதிரி செய்கிற அதில் நிறுவல் பகுதியும் வரும். விடையை தந்து போட்டு கேட்பான். சரிதானே? அப்போ நான் தசத்தில் கொடுக்கேன். அப்போ 4 3 1 முறை 1 மிச்சம் 13 13 3 4 முறை 1 மீதி 11 11 3 3 முறை 2 மிச்சம் 22 22 3 7 முறை 7 3 21 1 மீதி தசமிச்ச ஒரு 0 சேரும் 10 10 3 3 3 போய்கொண்டே இருக்கும். ஸோ 1437.3 சென்டிமீட்டர் கணம் என்று வரும். இதே போன்று 10.5 சென்டிமீட்டர் ஆரை உள்ள திண்ம அரைக்கோளத்தின் கனவளவு. அப்போ திண்ம அரைக்கோளத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடும் உங்களுக்கு தெரியும். 3/2 பையார் கணம். அப்போ 3/2 தர பைர பெருமானம் 22/7 ஆரை 10.5 வந்தால் போடக்கூடிய பின்னம் 21/2. அப்போ 21/2 நீங்கள் 3 தடவை என்ன செய்ய வேண்டும்? போட்டு விட்டு சுருக்கல் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு சுருக்கி கொள்வோம். அப்போ 7 21 சுருக்கினா ஒரு முறை 3 முறை வெட்டப்பட்ட 3ஐயும் இந்த 3ஐயும் சுருக்கலாம். 2ஐயும் வெட்டலாம். இந்த 2ஐயும் 22ஐயும் வெட்டினா 11 அங்கே அது ஒன்றாக மாறிடும். இனி சுருக்கல் இல்லை.
அப்போ 11 அப்படியே இருக்கு. 21 பெருகிற 441. கீழுக்கு பாருங்க 2 மட்டும் இருக்கு. அப்போ 441 11 பெருக்குவோம். 1 4 4 1 4 4. இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் 1 5 8 4. அப்போ 4851 2ஆல் பிரிக்கும் போது இதனுடைய கனவளவு வரும். அப்போ 4ல் 2 2 முறை, 4 முறை, 5ல் 2 2 முறை, 1 மிச்சம், 11 11ல் 2 5 முறை, 1 மீதி, தசமெச்சா 10, 10ல் 2 5. அப்போ 2425.5 சென்டிமீட்டர் கனம் என்று வரும். அப்போ பெரும்பாலும் கனவளவு என்று சொல்லும்போது விட தசத்தில் தான் பெரும்பாலும் வரும். ஸோ அது நீங்கள் அந்த முடியும் வரைக்கும் பிரிக்கத்தான் வேண்டும். அதில் அலுப்பில்லாமல் ஒரு ஆக்டிவாக நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படியான கேள்விகள் பெருக்கல் சுருக்களை நீங்கள் செஞ்சால் தான் அதில் வெற்றி இருக்குது. ஸோ இந்த 2 உதாரணத்தையும் பார்த்தெழுதுங்க. மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ இறுதி உதாரணத்தை பாருங்கடா. ஒரு கோலத்தின் கனவளவு கலப்பு எண்ணில் தரப்படுது. 11498 உடன் 3/2 சென்டிமீட்டர் கனம் என்று சொன்னால் அதனுடைய ஆரையை கேட்கான். அப்போ கனவளவுக்குரிய சமன்பாடு 3/4 பையார் கணம். முழு கோலம் என்பதனால 3/4 பையார் கணம். அப்போ இந்த கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றுவோம். ஃபஸ்ட்டுக்கு 11498 ஃபஸ்ட்டுக்கு 3ஆல் பெருக்குவோம். 3 24 2 மிச்சம், 27 2 29, மீண்டும் 2 மிச்சம், 4 12 2 14, 1 மீதி, 1 3 3 3 4 3. பெருக்கி வார விடையோட இங்கே வார இலக்கத்தை கூட்ட வேண்டும். 6 9 4 4 3. அப்போ 34,496 கீழ் அந்த பகுதி எண்ணில் மாற்றம் வராது. அந்த 3 அப்படியே வரும். இதை நீங்கள் அந்த முறைமை கலப்பு என்ன நீங்கள் முறைமை இல்லா பின்னமாக என்ன செய்யணும், மாற்றி எழுதி போட்டு இப்போ 3/4 தர பையின் பெருமானம் 22 ஆர்கணம் அப்படியே வரும். ஆர் தெரியாது. இப்போ சுருக்களை பாருங்க. நீங்கள் கிரேட் 10லையும் இப்படியான சுருக்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். சமன் வந்தால் நேருக்கு நேர் அந்த மடங்குகள் இருந்தால் சுருக்க முடியும். நேருக்கு நேர் தர இருந்தால் தான் க்ரோஸ் பார்ட். அப்போ சமன் வந்தால் இப்போ இதுவும் 3 இதுவும் 3ங்கிறதால லேசாக வெட்டி கொள்ள முடியும். அதே போன்று இது 4 மடங்கு. ஏன் கடைசி 2 இலக்கத்தையும் பாருங்கள். 4ஆல் பிரிபடக்கூடிய பெருமானம் என்று சொன்னால் இவ்வளவு பெருமானத்தையும் 4ஆல் பிரிக்கலாம். 96 4ஆல் பிரிக்கும் போது மீதி 0ங்கிறதால இந்த 34,496 4ஆல் வகுப்படும். இதுதான் இலகுவாக கண்டுபிடிக்கிற முறை. 4ஆல் பிரிபடுமா இல்லையான்னு பார்ப்பது. அப்போ இதை 4ஆல் பிரித்தீங்கன்னு சொன்னால் 34ல் 4 8 முறை, 2 மீதி, 24ல் 4 6 முறை, இந்த 9ல் 4 2 முறை, 16 1 மிச்சம் தானே 16 ஸோ 4. அப்போ 8624. அங்கே மீதமாக இருக்கிறது 22 7 தர ஆர் கணம். இப்போ இதை குறுக்கு பெருக்கும். அப்போ 7 பிரிப்படுது, அங்கே போனால் பெருக்குப்படும். 22 பெருக்குப்படுது, இங்கே வந்தால் பிரிப்படும். ஆர்கணம் தனியே இருப்பார். இப்போ பாருங்க 8624 22ஆல் பிரிக்க முடியுமாங்கிறத நம்ம செக் பண்ணுவோமா. அப்போ எத்தனை முறை வரும்? 4 முறை வராது, 3 முறை, 66, 20 மிச்சம், 2 கீழே இருக்கிற 202. அப்போ இதில் ஒரு எத்தனையை போடுவோம்? ஒரு 9 போட்டு பெருக்கி பார்ப்போமே. 18 1 மிச்சம் 19. அப்போ 9 பொருந்தும். 198. அப்போ 4 மிச்சம் 44. இந்த 4 கீழே இறக்கினா 44ல் 22 2 முறை. அப்போ இது மீதி 0 பாரத்தால் பிரிக்க முடியும். அப்போ 22ல் 22 1 முறை. இதில் பாருங்கள் 392 முறை தர 7. இதை எப்படி இப்போ இலகுவாக இந்த ஆறின் பெருமானத்தை காணணும் என்று சொன்னால், இப்போ இது கணத்தில் இருப்பதனால பிள்ளைகள் வர்க்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 2ஐயும் பெருக்கி போட்டு வர்க்கத்தை இல்லாமல் செய்யும் போது ருட்டை போட்டிங்கன்னு சொன்னால்
அது எத்தனையாவது சதுர எண்ணுங்கிறத பார்த்து விடைய போட முடியும். அல்லது முதன்மை காரணியின் பெருக்கத்தை வைத்து நீங்கள் பெருமானம் காணலாம் என்று படிச்சிருக்கீங்க. இப்போ கணம் வந்தால் நான் எழுதுகிற முறையை பாருங்கள். இந்த 7 அப்படி இருக்கட்டும். 392 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி கொள்வோம். அப்போ 2ஆல் பிரிக்கலாம். 1 19 9 2 18 1 மிச்சம் 6 196. மீண்டும் 2ஆல் பிரித்தா 9 8. மீண்டும் 2ஆல் பிரித்தா 49. 2ஆல் பிரிக்கலாம், 3ஆலையும் பிரிக்கலாம், 5ஆலையும் பிரிக்கலாம், 7ஆல் பிரிக்கலாம். 7 ஒரு முதன்மை எண், 7 முறை திருப்பி 7ஆல் பிரித்தா 1. அப்போ இதை எப்படி உடைக்கலாம்னு சொன்னால் 392 நான் இவரத்தை எழுதி கொள்கிறேன் பிள்ளைகள், தெளிவாக பாருங்க. 2 தார 2 தார 2 தார 7 தார 7. அப்போ இங்கே ஒரு 7 ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ அந்த 7ஐயும் சேர்த்து கொள்கிறேன். சமன் ஆர் கணம் என்று அதை எழுதி கொள்கிறேன். இப்போ இந்த 2 3 தடவை வருது. ஸோ 2இன் கணம் 7 3 தடவை வருது. 7இன் கணம் சமன் ஆர் கணம் என்று சொன்னால் 2னுடைய அடுக்கும் சமன்ங்கிறதால 2 தர 7 முழுவதின் கணம் சமன் 6இன் கணம் என்று வருது. நீங்கள் கிரேட் லெவலில் சுட்டிகளும் மடக்கைகளும் 1 2 என்ற பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அடுக்குகள் சமன் என்று சொன்னால் அடிகள் சமன். அப்போ ஆர் சமன் 2 தர 7. காரணம் 2னுடைய அடுக்கு 3 என்பதனால 2னுடைய அடியும் சமன். அப்போ ஆர் சமன் 2 தர 7 14 சென்டிமீட்டர் என்று வரும். அப்போ இந்த கோலத்தினுடைய ஆரை 14 சென்டிமீட்டர். அப்போ இப்படி ஒரு பெரிய கேள்வி பார்ட் 2லையும் உங்களுக்கு இடம்பெற முடியும் பிள்ளைகள். அப்போ இங்கே சொல்லப்பட்ட சுருக்களை நீங்கள் தெளிவாக அவதானித்து விளங்கி இதை கொப்பில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் ஷீட்டை நீங்கள் வளமை போன்று செய்து அனுப்புவதை போன்று அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் மற்றொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.